தமிழகத்திலே ஒரு காலத்திலே சங்க காலம் என்று சொல்லுவார்கள். அந்த சங்க காலத்திலே இயற்கை பற்றி பாடினார்கள், மன்னர்களுடைய வீரத்தை பாடினார்கள், மன்னருடைய கொடை உள்ளத்தை பாடினார்கள், காதலை பாடினார்கள். இப்படிப்பட்ட பாடல்கள் சங்க காலத்திலே சங்க பாடல்களாக இருக்கின்றன. அதற்கு பிறகு சங்கம் மருவிய காலம் என்று ஒன்று, அதுதான் காப்பியங்கள் எல்லாம் உருவாகின, நீதி நூல்கள் எல்லாம் வந்தன. அந்த காலத்தை சங்கம் மருவிய காலம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் என்று, களப்பிறகு இடையீட்டு காலம் என்கிற ஒரு காலம் இருந்திருக்கிறது. அந்த காலத்தை பற்றிய முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்காதனாலே அந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பக்தி இலக்கிய காலம். கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகளுக்கு மேல தமிழகத்திலே பக்தி ஆறாக ஓடியது. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், புறச்சமயங்களுடைய செல்வாக்கு இங்கே கூடியது. புறச்சமயங்கள் பல நற்பணிகளை செய்திருக்கின்றன. அதாவது சமணமும் பௌத்தமும் இந்த மண்ணிலே ஒரு காலத்திலே வேரூன்றிய சமயங்களாக இருந்தன. ஆனால் சமண சமயம் ஒரு நாத்திக சமயம், அதாவது கடவுள் இல்லை என்கிற சொல்ற, அதாவது இந்த படைப்புக்கு, இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு கடவுள் காரணம் அல்ல என்று பேசுகிற சமயம் சமண சமயம். புத்தர் என்ன சொல்லுகிறார்? கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இல்லையா, இதை பற்றி அரட்டி கொள்ளாதே, இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே, நியாயத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வதற்கு முயற்சி செய். இதுதான் புத்தர் பெருமான் போதித்தது. இப்படிப்பட்ட நிலையிலே புறச்சமயங்கள் இந்த தமிழகத்தை ஆட்கொண்ட காலத்திலே சைவமும் வைணவம் தலை தூக்கின. அப்படிப்பட்ட காலத்திலே தான் சைவ பெரியார்கள், காரைக்கால் அம்மையார் வந்தார், திருமூலர் வந்தார், பிறகு அதாவது சைவ சமய குறவர்கள் வந்தார்கள். 12 திருமுறை என்று அந்த திருமுறைகள் எல்லாம் தோன்றின. அதாவது திருமுறைகள் என்பது பின்னே தொகுக்கப்பட்டது. ஞானசம்பந்தர் தேவாரம் பாடினார், நாவுக்கரசர் தேவாரம் பாடினார், சுந்தரர் பாடினார், மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடினார். 9ஆம் நூற்றாண்டிலே 9 பேர் பல்வேறு விதமான பக்தி பாடல்களை பாடினார்கள். பிறகு 10வது திருமுறையாக திருமூலருடைய திருமந்திரம் வந்தது. 11வது திருமுறையாக 12 பேர், காரைக்கால் அம்மையார் போன்றவர்களுடைய பாடல்கள் எல்லாம் 12ஆம் திருமுறை. அதே போல அது மாதிரி கடைசியில 12ஆம் திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணம். இப்படி 12 திருமுறைகள் பின்னணி தொகுக்கப்பட்டவைதான் சைவ சமய தோத்திர சாத்திர புராண பாடல்கள். பார்த்தா 12ஆம் திருமுறை என்பது பெரிய புராணம், திருமூலருடைய திருமந்திரம் என்பது ஒரு சாத்திர நூல். அதற்கு பிறகு சைவ சமய சாத்திரங்கள் எல்லாம் தோன்றின. மெய்கண்டாருடைய சாத்து, சிவஞான போதம் போன்றவை எல்லாம். அதனால தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே இந்த சைவம் வைணவம் 2 சமயங்களும் கொடிகட்டி பறந்தன. அதற்கு முதல் 3 திருமுறைகளாக ஞான சம்பந்தருடைய தேவாரம், அதான் சொன்னேன். நம்முடைய திருச்சிராப்பள்ளி பற்றி பாடிய இந்த தேவார பாடல் தான் இந்த நன்றுடையானை என்கிற பாடல். அதற்கு பிறகு நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் இருந்தவர். தர்மசேனர் என்று அவருக்கு பெயர். அவருடைய தமக்கை திலகவதியார் சைவ சமயத்தை சார்ந்தவர். தன்னுடைய தம்பி புறச்சமயத்திலே செல்வதை கண்டு இவருக்கு மனம் வருத்தம். ஆகையினால இறைவனிடத்திலே அவர் வேண்டியதாகவும், இறைவன் அவருக்கு சூளை நோயை கொடுத்ததாகவும், அந்த சூளை நோய் தாங்க முடியாமல் இவர் தமக்கையாரிடத்திலே வந்ததாகவும், அந்த தமக்கையார் இறைவனை வேண்டி அவருக்கு திருநீர் அளித்ததாகவும், அந்த திருநீற்றினாலே
அவருடைய சூளை நோய் குணமானதாகவும் வரலாறு சொல்லுகிறது, நாவுக்கரசருடைய வரலாறு. அடுத்தது 7ஆம் திருமுறை சுந்தரர் வருகிறார். அவர் ஓலை காட்டி இறைவன் அவரை ஆட்கொள்ளுகிறான், தடுத்து ஆட்கொள்ளுகிறான். திருமணமாக இருந்த சுந்தரரை தடுத்து ஆட்கொள்ளுகிறான் இறைவன். அந்த சுந்தரருடைய தேவாரம் தான் 7ஆம் திருமுறை. அடுத்தது 8ஆம் திருமுறை தான் நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும். 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை, 11, 12 சொன்னோம். இப்ப நாம இந்த திருவாசகம், மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒரு அனுபவ நூலாக இருக்கிறது. தன்னுடைய அனுபவங்களையே அவர் சொல்லுகிறார். அதாவது அந்த திருவாசகத்திலே ஒரு 51 பகுதிகள் இருக்கின்றன, 659 பாடல்கள் இருக்கின்றன. எடுத்த எடுப்பிலேயே திருவாசகத்தினுடைய முதல் பகுதி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குய்வார் உண்மையிலும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவ் அடிபோற்றி நெய்யத்தே நின்ற நிவலன் அடிபோற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரினம் தேவன் அடிபோற்றி ஆறாது இன்பம் அருளும் அலைபோற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தாள் வழங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சிவபுராணத்தை கொள்ளலாம். இதற்காக நான் சிவபுராணத்தை, சிவனுடைய வரலாற்றை, சிவனுடைய பெருமையை நான் பேசுகிறேன். இதுதான் திருவாசகத்தினுடைய முதல் பகுதி, சிவபுராணம். அதே மாதிரி பல பகுதிகள், 51 பகுதி இருக்கு. திரு அம்மானை, திருக்கோத்தும்பி. அந்த திருக்கோத்தும்பி என்பது ஒரு பகுதி. தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து என்புக ஆனந்த தேன் சொரையும் குறிப்புடையானுக்கே சென்றுவாய் கோத்தும்பி. அது அந்த கோத்தும்பி, அதாவது ஒரு வண்டை பார்த்து நீ அந்த பூக்களிலே எல்லாம் போய் நீ உட்கார்ந்து தேனை குடிக்கிறாயே, இங்கே இறைவனுடைய பாதம் என்கிற அந்த தாமரை மலரை போய் உட்கார்ந்து தேனை குடி. அவர் வண்டுக்கு சொல்லவில்லை, மனித வண்டுக்கு சொல்லுகிறார். அது மாதிரி அதற்கு அடுத்த நிலையில பார்க்கிறார், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பின்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவார் ஒத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானந்தானாய். அந்த இறைவன் மனிதருக்காக புன் சுமந்தானே, அவருடைய பெருமையை பாடுவோம் என்று பாடுகிறார். அது மாதிரி ஒவ்வொரு பகுதியும், திருச்சதகம் என்று ஒரு பகுதி, அது மாதிரி ஒரு பகுதி தான் திருவம்பாவை. மார்கழி மாதத்தில ஆண்டாள் பாடியது திருப்பாவை, மாணிக்க வாசகர் பாடியது திருவம்பாவை. ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாடல்கள், மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை 20 பாடல்கள். அதனால என்ன பண்ணுகிறாங்க, இதுல 30 அது 20 தானே இருக்குன்னு சொல்லி இன்னொரு 10 நாளை சும்மா விட வேண்டாம் என்று திருப்பள்ளி எழுச்சி சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. திருப்பள்ளி எழுச்சிக்கும், திருப்பள்ளி எழுச்சி இறைவனை எழுப்புவதாக பாடப்பட்டது. திருவம்பாவைக்கு திருப்பள்ளி எழுச்சிக்கு தொடர்பில்லை, நாம வைத்துக் கொண்டோம். ஆகையினால இந்த திருவம்பாவை, அதாவது பெண்கள் ஒரு பாவை நோன்பு என்கிற ஒரு நோன்பு நோக்கிறார். அதற்காக என்ன செய்கிறார்கள், எல்லாரும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து போவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள்.
அப்ப என்ன, அவர்களெல்லாம் பெண்களை எல்லாம் எழுப்பணும். அப்படி சில பெண்கள் வந்து ஒவ்வொரு பெண்ணா எழுப்புறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 8 பெண்களை எழுப்பிக் கொண்டு இந்த பெண்களும் சேர்ந்து போய் நீராடி இறைவனை வழிபட்டு இறைவனுடைய பெருமையை பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவை பாடுவதன் நோக்கம் என்ன? 2 நோக்கம். ஒன்று, நாட்டிலே நல்ல மழை பொழிய வேண்டும். இறைவனை வழிபட்டால்தான் நல்ல மழை பொழியும். மழை பொழிந்தால்தான் உயிர்கள் நலமாக இருக்கும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கும். அதனால அவர் மழை பொழிய வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த பெண்கள் என்ன விரும்புகிறார்கள்? தங்களுக்கு நல்ல கணவர் வாய்க்க வேண்டும். முதல்ல பொது நலம், இரண்டாவது தன்னலம். இரண்டுமே முக்கியம். அதாவது தன்னலம் இல்லாமல் பொதுநலம் இல்லை. ஒருவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மக்களை கவனிக்காமல் நான் ஊருக்கு போய் தொண்டு செய்கிறேன் என்று போவானே, ஆனால் அவன் சிறந்தவன், நல்லவன், போற்றுதலுக்குரியவன் என்று சொல்ல முடியாது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். முதல்ல நம்ம வீட்டை கவனிக்கணும். வீடு நன்றாக இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால்தான் வீடு நல்லா இருக்கும். அதை சொல்லுவது இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும். நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று, மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல கணவன்மாரை இந்த பெண்கள் வேண்டுகிறார்கள். ஆகையினால இந்த 2 நோக்கமுமே சிறந்த நோக்கம். தன்னல நோக்கம் என்று சொல்ல முடியாது. தன்னலமும் ஓரளவுக்கு தேவை. ஆனால் அந்த தன்னலம் பிறரை பாதிக்காத வகையிலே இருக்க வேண்டாமா? அடுத்தவனை கெடுத்து நாம் வாழ்வது என்பது அது சுயநலத்தினுடைய ஒரு மோசமான பகுதி. அது தேவையில்லை. நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கிறது தான் உயர்ந்தது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே இந்த பெண்கள் நோன்பு நோக்கிறார்கள், இறைவனை பாடுகிறார்கள், எழுப்புகிறார்கள். அதுதான் இப்போ நாம 20 பாடல், எல்லா பாடலையுமே சொல்லுவதாக இருக்கிறோம். முதல் பாடல், ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் ரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசையில் வரும்பாவாய். பெண்கள் வருகிறார்கள். முதல் வீட்டுல வந்து அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகிறார்கள். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. இந்த திருவெம்பாவை என்பது திருவண்ணாமலையிலே பாடப்பட்டது. சக்தியை இயந்தது என்று போட்டிருக்கும். திருவண்ணாமலையிலே தான் இறைவன் சோதி வடிவமாக நின்றதாகவும், அதிலே பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் போட்டி வந்ததாகவும், அடி முடி காண வேண்டும் என்கிற போட்டியிலே வராக அவதாரம் எடுத்து திருமால் பாதாளத்துக்கு போனதாகவும், அன்னப்பறவையாக உருவமெடுத்து பிரம்மன் அந்த உச்சியை காண சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையினால இந்த சோதி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. ஆதி என்றால் முதல், அந்தம் என்றால் முடிவு. முதலும் இல்லாத முடிவும் இல்லாத சோதி, தோற்றமும் இல்லாத மறைவும் இல்லாத சோதி, பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாத சோதி. சிவபெருமானுக்கு பிறவாயாக்கை பெரியோன் என்று நம்முடைய சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆகையினால ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை யாம் பாட, இந்த பெண்கள் எல்லாம் போய்
ஒரு பெண் வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த சோதியை பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ என்ன செய்கிறாய்? ஆதியும் மந்தமில்ல அரும்பெருஞ்சோதி யாம்பாட நீ என்ன சொல்லுகிறாய்? உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்க, ஆதியும் மந்தமில்ல அரும்பெருஞ்சோதி யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கை மாதே வளருதியோ மண்செவியோ நின்செவிதான். ஏ பெண்ணே, உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன? ஒளி பொருந்திய கண்கள், பெரிய கண்கள், வாழ் தடங்கள் மாதே. வளருதியோ என்றால் உறங்குகிறாயா என்று அர்த்தம். கண்வளராய், கண்வளராய்னா உறங்கு என்ற பொருள். மாதே வளருதியோ மண்செவியோ நின்செவிதான். உன்னுடைய காது என்ன முரட்டு காதா? கேட்காத காதா? திருவள்ளுவர் சொல்வார், கேள்வியால் தோற்கப்படாத செவிம்பாரு. சில பேருக்கு என்ன சொன்னாலும், என்ன அறிவுரை சொன்னாலும் காதிலேயே விழுவாது. அது மாதிரி நாங்கள் பேசுகிறோம், உன்னுடைய காதிலே விடவில்லையா என்று கேட்கிறார்கள். கேட்டேயும் வாடடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ செவிதான். உடனே இன்னொருத்தி சொல்றா, இல்லம்மா அவ தூங்கல, மாதேவன் வாரர்கள் வாட்டிய வாட்டொலி போய் நம்மெல்லாம் பாடிக்கிட்டு வர்றோம் இல்லையா, வீதி வாய் கேட்டலுமே, வீதியில பாடிக்கிட்டு வந்தோம், அதை கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து அவளுக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சு போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு படுக்கையில இருந்து கீழே விழுந்துச்சாமா. ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், என்னானாலோ தெரியல, படுத்து கிடக்குறா, நீ தப்பா நினைக்காத, அவ தூங்கல, இறைவனுடைய பெயரை நாம் சொன்னவுடனே அதனாலே அவள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள், அப்படியே படுக்கையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறா, இதே என் தோழி பரிசையில் ஒரு பாவாய், இதாம்மா அவள் சொல் எழுப்புறான், எந்திரிச்சுவான்னு சொல்லி அவளை எழுப்புறாங்க. அவளை வந்து சேர்த்து கொண்டாள். இந்த முதப்பாட்டு. அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை போய் சொல்றாங்க, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், நீ என்னம்மா நீ இறைவனிடத்திலே நான் பாசம் வைத்திருக்கிறேன் பாசம் வைத்திருக்கிறேன் சொல்லுவாயே, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம். ராத்திரியில பகல்ல எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்ப, நான் பரஞ்சோதி, பரஞ்சோதி என்றால் மேலான சோதி வடிவானவன், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதா ரமணிக்கே நேசம் வைத்தனையோ. இப்ப இந்த படுக்கை மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? உனக்கு எந்திரிக்க மனசே இல்லையா? நேசம் வைத்தனையோ நேரிழையாய். நேரிழையாய்னா செம்மையான அணிகலன்களை அணிந்தவளேன்னு அர்த்தம். உன்னுடைய அணிகலன்னா செம்மையாதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, ஆனா உன் நடவடிக்கை தான் சரியில்லை. நாங்கள் இறைவனை பாடிக்கொண்டு வருகிறோம், நீ தூங்குற. உன் வார்த்தை என்ன சொன்ன? இறைவனிடத்திலே சிவபெருமானிடத்திலே பாசம் வைத்திருக்கிறேன் என்று எப்ப பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருப்பாய், இப்பொழுது நீ தூங்குகிறாயே என்று ஏளனமாக பேசுகிறார்கள் இந்த பெண் அடுத்த வீட்டுல வந்து. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நான் பேசும்போது எப்போது இப்போதாரமணிக்கே நேசம் வைத்தனையோ நேரடையாய். அவனே சொல்றா, நேரிழையீர் பெண்களே, சீஜீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ. இதான் திட்டத்து இடம்னு பாத்தீங்களா? நான் தூங்கிட்டு இருப்பேன், எங்க வாசப்படி இருந்து எங்களை திட்டுறீங்களா? ஏசும் இடம் ஏதோ அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இன்னொருகள் ஏத்துகின்ற கூசு மலர்பாதம் தந்தருடும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசகர்கன் வரியாம். நாங்க யாரு இல்லப்பா, அந்த தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு நாங்கள் அன்பர் தான் என்று சொல்லி நான் உங்களை கிண்டல் பண்றதுக்காக அல்ல, உங்களை எழுப்புவதற்காகத்தான் வந்திருக்கிறோம், எழுந்து வாமான்னு சொன்னோன்னா அவளும் எழுந்து வந்து சேர்ந்து விடுகிறாள். அதே மாதிரி அடுத்த பாட்டுல, முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போல சிரிக்கிற பற்களை உடையவளே, முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். எப்ப பார்த்தாலும் இறைவனை அத்தன் என்பாய், ஆனந்தன் என்பாய், அமுதன் என்பாய், இப்படியெல்லாம் தித்திக்குமாறு சுவையாக பேசுவாயே. வந்துன் கடைதரவாய், கதவை திறப்பா, வா போய் பாடணும் வா. அவ சொல்றான் உடனே, பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர்
புத்தடியே புன்மை திருந்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. அவர்கள் பேசுகிறார்கள், பற்றுடையவர்களே, பழமையான அடியார்களே, பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர், புத்தடியே நான் புதிதாக அடியவர்களாக ஆன என்னை போன்றவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ள மாட்டீர்களா? புன்மை தீர்ந்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. உடனே அவர்கள் சொல்லுகிறார், எத்தோ நீ நண்படவை எல்லாம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேல் ஒரு பாவாய். இந்த இடத்துல மாணிக்க வாசகர் ஒரு அருமையான தொடரை பயன்படுத்துகிறார். சித்தம் அழகியார். சித்தம் என்றால் அறிவு, சித்தம் அழகியார் என்றால் நம்முடைய அறிவிலே அழகு தெளிவு இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அதாவது நல்லதையே சிந்திக்கிறவர்கள், தர்மத்தையே சிந்திக்கிறவர்கள், நியாயத்தையே சிந்திக்கிறவர்கள் சித்தம் அழகியார். அப்படிப்பட்டவர்கள் இறை சிந்தனையோடு இருப்பார்கள் என்பதனால சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதாவது சித்தம் அழகியார் என்றால் அதாவது குட் அட் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய அறிவு நேர் வழியிலே செல்லக்கூடியவர்கள். சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேல் ஒரு பாவாய். அடுத்த பாட்டுல அதே மாதிரி உன் நித்திரநகையாய் இன்னும் புலந்தின்றோ, உனக்கு விடியலையா? உடனே அவ கேட்கறா, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? எல்லாரும் வந்துட்டாங்களா? எண்ணிக்கொள் உள்ளவா சொல்லுக, வந்து எண்ணி பார்த்துக்க சொல்றோம். கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை. இறைவனுடைய பெருமை பேசுறாங்க பாருங்க. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உனக்கு நின்றுகையாம் மாட்டோம். நாங்க உருகுகிறோம், பாடிக்கொண்டு உருகி கொண்டிருக்கிறோம் என்றது எங்களுக்கு வேலை இல்லை. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணி பார்ப்பது எங்களுக்கு வேலை இல்லை. உனக்கு நின்றுகை யாம் மாட்டோம், நீயே எண்ணி குறையில் துயிலில் வரும் பாவாய். நீ எண்ணி பார்த்துக்க. கொஞ்சமா ஆடு கம்மி இருந்தா போய் தூங்கு என்று இவர்கள் அந்த தூங்குகிற பெண்ணை பேசுறாங்க. இது 4வது பாட்டு. 5வது பாட்டு, மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களை பேசும் பாலூர் தேன் வாய் படினி கடைதரவாய், ஞாலமே விண்ணே பிறவி அறிவறியான் கோலம் நம்மையாட் கொண்டருடி கோலாட்டும் சீலமும்பாடி சிவனே சிவனே என்று ஓலம் விடினும் உணராய் நான். நாங்க ஓலமிட்டு கொண்டிருக்கிறோமா, திக்கொண்டிருக்கிறாயே ஏலக்குழலி வரிசையில் ஒரு பாவாய். இப்படி எழுப்புகிற பாட்டு. வேகமா போறோம், நேரத்துக்கு முடிச்சாகணும். ஆகையினால அடுத்த பாட்டுல மாலரியா நான்முகனும் காணா மலையில் நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூர் தேன்வாய் படிரி. நல்லா இனிமையா பேசுற, வாயில தேன் வைத்திருக்கிற மாதிரி பேசுற, பால் ஊறுற மாதிரி பேசுற, ஆனால் வஞ்சகியாக இருக்கிறாளே, பொய் பேசுகிறாயே, கடை வைத்தர பாலூர் தேன்வாய் படிரி கடைதரவாய், ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த இறைவனை இந்த உலகத்தாரும் பார்க்கவில்லை, உலகத்தாலும் அறிய முடியாது, தேவர்களாலும் அறிய முடியாது, பிறவர்களாலும் அறிய முடியாது. ஞாலமே வெண்ணே பிறவே அறிவறியான் கோலம்மையாட் கொண்டருடி கோதாட்டி சீலமும்பாடி சிவனே சிவனே என்று ஓலம் விடினும் உணராய்கான். நாங்க ஓலம் விட்டு கொண்டிருக்கிறோம், நீ உணர மாட்டேன்கிறாயே. ஏலக்குழலினா மனமிக்க குந்தரை உடையவளே அர்த்தம். வரிசையில் ஒரு பாவாய். அடுத்ததுல மானேனின் நல்லனை நானே உங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன செய்பகராய் நானே எழுப்பேன்னு சொன்னியே, எங்க போன? வானே நிலனை பரவி அறியா தானே எம்மை தளியெழுத்தாட் கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய் தரவாய். வாய் திறந்து பேசு. கொண்டிருக்கிறோம், நீ வாய் மூடிக்கொண்டு ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையிலோர் என்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இறைவனை பாடுவோம் என்று. அன்னே இவையும் சிலவோ பல அமர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் முடுகப்பாய். இந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, நீ
அந்த இறைவனுடைய அந்த சின்னங்கள் கேட்டவுடனே சங்கு முதலான சின்னங்கள் கேட்டவுடன் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய், தீ சேர்ந்த மெழுகு மாதிரி உருகுவாயே, என்ன ஆன என்னறை என்னவென்றாவும் சொன்னோங்கள் வெவ்வேறா இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேரேறு போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலு ரெம்பாவாய். அடுத்த பாட்டுல கோழி சிலம்பும் குறுகங்கும் விடிஞ்சு போச்சுக்கு அடையாளம். கோழி கூவுது, பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றன. கோழி சிலம்பும் குறுகங்கும் ஏழில் எம்புமிழ் சங்கங்கும் வாத்தியங்கள் ஒலிக்கின்றன, சங்கு ஒலிக்கிறது. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ. கேழில் பரஞ்சோதி என்றால் ஒப்புமை இல்லாத மேலான சோதி. கேழில் பரங்கருணை மிகச்சிறந்த கருணை. கேழில் விழுப்பு பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ. வாழிதன் உறக்கமோ வாய்தரவாய் ஆழியான் அன்புடமே ஆமாறும் இவ்வாறோ. ஆழியான் என்றால் ஆழின்னா கடல், கருணை கடலாக விளங்குகின்ற அந்த இறைவனிடத்திலே நீ அனுபவித்தேன் என்று சொல்லுகிறாயே, இதுதான் கேளாம். ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடையில் இருப்பாவாய். இந்த இடத்துல ஏழை பங்காளன் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் மாணிக்க வாசகர். ஏழை பங்காளன்னா ஏழைகளுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறவன் ஒரு அர்த்தம். காமராசருக்கு ஏழை பங்காளன் என்று அப்போது சொன்னார்கள். இங்க இன்னொரு பொருள், ஏழை என்றால் பெண்ணு. பெண்ணுக்கு பாதியை கொடுத்தவன், தன்னுடைய உடம்பிலே ஒரு பாதியை உமைக்கு கொடுத்தவன். ஆகையினாலே சிவபெருமான் ஏழை பங்காளன். ஏழை பங்காளனை பாடையிலே ஒரு எம்பாவாய். அடுத்த பாட்டு தான் இங்கே ஆரம்பிச்சுட்டாங்க, தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த இறைவனிடம். இதுவரையிலையும் எல்லாம் எழுப்பியாச்சு. 8 பெண்களை, சில பெண்கள் 8 பெண்களை எழுப்பி இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க சிவபெருமானுடைய பெருமையை. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பழமைக்கெல்லாம் பழமையானவன், பழம்பொருளுக்கெல்லாம் பழமையானவன், பின்னை புதுமைக்கும் பேர்த்திம பெற்றியனே, புதுமைக்கெல்லாம் புதுமையானவன். ஏனென்றால் அவன் அன்றைக்கும் இருந்தான், இன்றைக்கும் இருக்கிறான், என்றைக்கும் இருப்பான் என்பது பக்தருடைய நம்பிக்கை, மாணிக்க வாசருடைய நம்பிக்கை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்திமை பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்வடைவோம். உன்னை கடவுளாக பெற்றிருக்கிற நாங்கள் உன்னுடைய அடியவர்களுடைய தாளை வணங்குவோம். ஆங்கு அவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கே நாம் உதவியாக இருப்போம். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவரே எம்முடைய கணவராக ஆவார்கள். இதான் வைக்கிற கோரிக்கை. 8 பாட்டுல எல்லாரும் எழுந்திருச்சு சிவபெருமானை நோக்கி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள். கடவுளை சொல்லுகிற போது நீ பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்திம பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னடியார் தாழ்வடிவோம். ஆங்கவர்க்கே பங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் சொன்னவர் தொழும்பாய் பணி செய்வோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி அவர்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வோம். இன்ன வகை எமக்குங்கோ நல்குதியே, எது நீ எங்களுக்கு கொடுத்துட்டா என்ன குறையும் இளைமேல ஒரு எம்பாவாய், எங்களுக்கு வேற எந்த குறையும் கிடையாது, இதுதான் எங்களுக்கு வேணும் என்று இறைவனிடத்திலே பெண்கள் எல்லாம் வேண்டுகிறார்கள். அடுத்த பாட்டு பாதாளம் 7 நெங்கில் சொற்கழிவு பாதமலர். இறைவனுடைய தாள் இருக்க பாதாளத்துக்கு கீழே போகுதான், போதார் புனமுடியும் எல்லா பொருளுடைய தலை மேல போகுதான். அதனால்தான் திருமாலாலும் பிரமனாலும் தலையும் அடியும் காண முடியவில்லை. பேரை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், ஒரு பாதியில பெண்ணை வைத்திருக்கிறான் உமாதேவியை. திருமேனி ஒன்றல்லன், அவனுக்கு ஒரு உடம்பு இல்லை. காற்றாக இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், எல்லாவற்றாகவும் இருக்கிறான். திருமேனி ஒன்றல்லன். வேத முதல் விண்ணோர் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா உருதோளன். எல்லாரும் துதிச்சா கூட முழுமையாக அவனுடைய பெருமையை பேச முடியாது. தொண்டர் உளன், தொண்டருடைய மனதிலே இருக்கிறவன்.
கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள், கோயில் இருக்கிற பிள்ளை அந்த பெண்கள் இருக்கிறார்கள், இறைக்கு தொண்டு செய்கிற பெண்கள். அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவனூர், ஏதவன் பேர் ஆருற்றார் அறையலார். அவன் ஊர் என்ன, அவன் பேர் என்ன, அவனுக்கு உற்றார் யார், அவனுக்கு அயலார் யார், அவனுக்கு ஊர் உண்டா, அவனுக்கு பேர் உண்டா, அவனுக்கு உற்றார் உண்டா, அவனுக்கு அயலார் உண்டா, எல்லாமே அவனுக்கு ஊரு, எல்லாமே அவனுக்கு பேரு, எல்லாமே அவனுக்கு உற்றார். ஆகையினால அதான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அருற்றார் அறையலார் ஏதவனை பாடும் பரிசையில் ஒரு பாவாய். மொய்யார் தடம்பொகி புக்கு முகேர் அண்ண கையார் குடைந்து குடைந்துன் கல்வாடி ஐயா வழியும் வாழ்ந்தோங்கான். நாங்க நீராடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உடைய பெருமையை பாடிக்கொண்டிருக்கிறோம். செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா நீ ஆட்கொண்டவர்கள் விளையாட்டில் உய்வார்கள் உய்வும் வகையெல்லாம் உண்டொழிந்தோம். நாங்க எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்கிறோம், உனக்கு தொண்டு செய்து வாழ்கிறோம். ஐயாமற் காப்பாய் எமையலோர் என்பாவாய். அடுத்த பாட்டு, ஒரு பொய்கை, இவர்கள் நீடாடுகிறார்கள் பொய்கையில. அந்த பொய்கையில அந்த பொய்கையையும் சிவனையும் பார்வதியையும் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு பொய்கை என்றால் அந்த பொய்கையில குவளை மலர்கள், கரிய நிறமுடைய குவளை மலர்கள் இருக்கின்றன, தாமரை மலர்கள் இருக்கின்றன. பறவைகள் எல்லாம் அங்கே வந்து பறக்கின்றன, உட்கார்ந்து அங்கே இருக்கிற மீன் முதலானவற்றை சாப்பிடுவதற்கு பறவைகள் வருகின்றன. அங்கே அந்த பறவைகள் ஆரவாரம் செய்கின்றன. அங்கே யாரெல்லாம் வருகிறார்கள், தம்முடைய அழுக்கை போக்குவதற்காக குளித்து அழுக்கை போக்கிக் கொள்ள மக்கள் வருகிறார்கள். இதுதான் பொய்கை. அங்கே என்ன இருக்கிறது, கரிய குவளை மலர், சிவந்த தாமரை மலர், குறுகு பறவை, அப்புறம் அவை எழுப்புகின்ற ஆரவாரம். அந்த குளத்திலே வந்து அடியவர்கள் தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்கிறார்கள். இத வந்து அம்மைக்கு சொன்னா, கரிய நிறம் என்பது அவருடைய மேனி, உமாதேவியாருடைய நிறம் கரிய நிறம். அது எப்படி என்றால் குவளை மலர் போன்ற கரிய நிறம். அவருடைய கண்ணும் வாயும் மற்றவையெல்லாம் தாமரை போல சிவந்த நிறம். செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் உமாதேவியார் சங்கு வளையலை அணிந்திருக்கிறாள். பின்னும் அறவத்தால்னா அவருடைய கையில எல்லாம் பாம்புகள் சுத்தி கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இறைவனுக்கு சொல்லுகிற போது செங்கமல கார்மல பைங்குவளை கார்மலார் என்றால் அவனுடைய கருப்பு கண்டம் கருப்பு, குவளை மலர் போல அவனுடைய கண்டம் கருப்பு, கழுத்து கருப்பு. ஏன் கருப்பு என்றால் நஞ்சுண்டவன். அவனுடைய உடம்பு மேனி செந்நிறமானவன், அதான் தாமரை போலவும் சிகப்பு. அவனுடைய பைங்குவளை கார்மலரா செங்கவல பம்போதால் அங்கம் குறுகினத்தால் அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அந்த குறுகு என்கிற அந்த பறவைகள் எல்லாம் அவனை சுற்றி சுற்றி வருகின்றன. பின்னும் அறவத்தார் என்றால் அவனுடைய கழுத்திலே பாம்பு இருக்கிறது. இந்த அம்மையையும் அப்பனிடையிலையும் வந்து வணங்குகிறார்கள். எதற்காக வணங்குகிறார்கள் என்றால் தங்களுடைய மலங்களை, ஆணவம் கண்மம் முதலான மலங்களை போக்கிக் கொள்வதற்காக வந்து வணங்குகிறார்கள். இதை வந்து ஒரு கருத்தாக சொல்லுகிறார் இந்த பாட்டுல. செங்கமல பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சாதரினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப, சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க, குடையும் புனல் பொங்க, தண்ணீர் பங்கைய பூம்பொருள் வாய்ந்து ஆடையில ஒரு எம்பாவா என்று சொல்லப்படுகிறது. மழைப்பாட்டு நாம சொன்னோம், மழை வேண்டி பாடுகிறார்கள் பெண்கள். இது வந்து திருப்பாவையிலையும் ஒரு பாடல் இருக்கிறது, மழைப்பாட்டு. அந்த பாட்டையும் சொல்றேன். ஆழி மழைக்கண்ணா
ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள்புக்கு முகந்து கூட அத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து பாடியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் பிந்தி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சார்ந்து முறைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோரும் பாவா. இது திருப்பாவையிலே வருகின்ற மழைப்பாட்டு. மழை வேண்டி அங்கே பாடுகிறார்கள். அதே போல இந்த திருவம்பாவையிலே முன்னிக்கடலை சுருக்கி அந்த மேகமானது கடலை முகந்து கொள்கிறது. எழுந்துடையார் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையார் என்ன திகழ்ந்து, அதாவது அந்த மேகமானது உமையம்மையாரை போல கரிய நிறத்தோடு விளங்குகிறது. நம் தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி அவருடைய இடை போல மின்னுகிறது. இட்டிடையின் மின்னி அவர் என்ன செய்கிறது, அவருடைய காற்சிலம்பு போல ஒலித்து இடி இடிக்கிறது. காற்சிலம்பு போல ஒலிக்கிறதாம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையார் எண்ணத்திகண்டம்மை ஆருடைய இட்டடையின் மின்னி பொலித்தம் பிராட்டி நெடுவடிமே பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி. அவருடைய புருவம் மாதிரி அந்த வான வில்லு போட்டிருக்கான். நந்தம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சொறக்கு மின்னருளே என்ன பொழியாய் மழையில் வரும் பாவாய். அதாவது இறைவன் அருள் எப்படி உமாதேவியார் இறைவனுடைய சக்தியாக இருந்து இந்த உலகத்துக்கெல்லாம் உமையம்மையார் அருள் புரிகிறாளோ, அது மாதிரி மழையே மேகமே மழையாக நீ பொழிவாயாக என்று இந்த மழைப்பாட்டு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. 18வது பாட்டு அண்ணாமலையான் அடிக்க பலம் சென்றடைஞ்சும். காலை நேரத்தை சொல்லுகிற போது அழகா சொல்றாரு. அண்ணாமலையான் அடிக்க பலம் சென்றடைஞ்சும் மின்னோர் தொகையின் மணித்தொகை வீரற்றாற் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து காகரப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூமுரல் வாய்ந்து ஆடேல ஒரு எம்பாவாய். என்ன சொல்றாரு? அண்ணாமலையில் இருக்க சோறுவான். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சி விண்ணோர் தேவர்கள் தான் அண்ணாமலையான வணங்குகிறார்கள். வணங்குகிற போது அவருடைய முடியில இருக்கிற மணி தொகை, அந்த மணிகள் எல்லாம் இந்த பாதத்தினுடைய ஒளியில மங்கி போகுதான். அந்த மணி ஒளி தெரியலையாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றெறிஞ்சும் விண்ணோர் தொகையின் மணி தொகை வீரற்றாற்போல் ஒளி வீழ்ச்சி. கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப, அது மாதிரி எப்படி அண்ணாமலையானுடைய அடியிலே விழுந்த தேவர்களுடைய முடியில இருக்கிற மணி ஒளி இழக்கிறதோ, அது மாதிரி இந்த சூரியன் தோன்றினவுடனே மேகம் அந்த இருள் விலகியது. கண்ணார் இரவி கதிர் வந்து காகரப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாமகல, நட்சத்திரம் எல்லாம் போயிடுச்சு, விடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த கால நேரத்துல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்பொருள் வாய்ந்து ஆடையில் ஒரு எம்பாவாய். இந்த கால நேரத்துல அவன் எப்படி இருக்கிறான்? விண்ணோர் தொகையின் கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாடி, இப்படியெல்லாம் அவன் இருக்கிறான். அவனை நாம் எல்லாம் கால நேரத்திலே பூம்புரல் வாய்ந்து அவனுடைய பெருமையை பேசி நீராடுவோம் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த 18வது பாடல். 19வது பாடல் இந்த 9வது பாட்டு மாதிரியே ஒரு முக்கியமான பாட்டு. எல்லாருக்கும் தெரியும். உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தா ஒரு பழமொழி. ஒரு தாயினுடைய பிள்ளை அந்த தாய்க்கு அடைக்கலாம். அந்த தாய் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு உண்டு. அது மாதிரி உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடைக்கலாம். இதை ஒரு பழஞ்சொல் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறது தான். அந்த சொல்லை நாம மீண்டும் சொல்றோம். புதுக்கு எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் தான் முக்கியம். இறைவனை பார்த்து இந்த பெண்கள்லாம் கேட்கிறாங்க, பெருமானே உனக்கு ஒண்ணு சொல்றோம் கேட்டுக்க. எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரக்க.
என்னுடைய மார்பு உன்னுடைய அன்பர் அல்லாதவருடைய தோளை சேரக்கூடாது. அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் சிவனடியார்கள். இந்த சிவனடியாராக இருக்கின்ற பெண்கள் சிவனடியாரையே மணக்க விரும்புகிறார்களாம். எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேரக்க, எங்கை உனக்கு உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, உன்னை தவிர என் கையை மற்றவங்களுக்கு எந்த சேவையும் செய்யக்கூடாது. கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க, இரவையோ பகலையோ எதையும் கண்ணு பார்க்காது, உன்னைத்தான் பார்க்கும். இங்கு எனக்குங்கோ நல்குதியே, இதை எனக்கு கொடுத்துட்டுனா எங்களிலும் ஞாயிறு சூரியன் எங்க உதிச்சா எங்களுக்கு என்ன என்று பேசுகிற இந்த பெண்களுடைய ஒரு மன உறுதிப்பாட்டை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? எப்பவுமே குடும்பத்துல கணவனாக வாய்க்கப்பட்டிருக்கிற கணவன் மனைவின்னு சொன்னா அவர்கள் மனமொத்து போற தம்பதியா இருக்கணும். ஒருத்தர் கிழக்க போய் ஒருத்தர் மேற்க போனா சரியா இருக்காது. ஒருத்தர் பெருமாள் பக்த ஒருத்தர் சிவபக்தன்னா அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். எங்க பெருமாள் தான் பெரிய விரும்பாங்க அந்த அம்மா, எங்க சிவன் தான் பெரிய விரும்பாங்க. அப்படி இல்லாம ஒத்த கருத்துடையவர்களாக அவள் இருப்பார்களே ஆனால் அந்த குடும்பத்திலே அமைதி நிலவும். அது மாதிரி இந்த பெண்கள் முதல்ல ஒரு தடவை வேண்டுகோள் வச்சாங்க, இங்க இறுதி கடைசியில ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதாவது உங்க பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று அங்கப்படஞ்சொல் புதுக்குமை மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போம் கேள். அடி ஆணையிற மாதிரி கேட்க சொல்றாங்க பாருங்க. எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேரற்க, எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க, இங்கு பரிசே எமக்கு எங்கோ நல்குதியே, எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். சூரியன் எங்க உதிச்சா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வேண்டி இதான் வந்து விட்டால் போறோம். கடைசி பாட்டு போற்றிய இந்த கடைசி பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு. எங்கேயுமே எந்த அதாவது மற்ற நாவுக்கரசரோ ஞானசம்பந்தரோ சுந்தரரோ சிவபெருமானுடைய ஐந்தொழிலை பற்றி தங்களுடைய பாடல்ல குறிப்பிடல. இங்கதான் மாணிக்க வாசகர் தெளிவா சிவன் ஐந்தொழில் புரிகிறான் என்பதை தெளிவாக இந்த பாடலிடையே சொல்லுகிறார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். முதல்ல திருவடி வணக்கம். போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தடர்கள். நீயே ஆதியாகவும் இருக்கிறாய் அந்தமாகவும் இருக்கிறாய். அந்த ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கிற உன்னுடைய பாதமலரை நாங்கள் போற்றுகிறோம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தடர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரான் வினையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத குண்டரிகம், போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மர்கள், போற்றியாம் மார்கழியே ஆடையிலோர் எம்பாவாய். பாருங்க, போற்றி என்ன சொல்லுகிறார் முதல்ல? அதாவது போற்றி அருளுகின் ஆதியாம் அதமலர், போற்றி அருளுகின் அந்தமாம் செந்தடர்கள், போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் பொற்பாதம் படைப்பு, போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்கல்கள் காத்தல், போற்றி எல்லாவிற்கும் ஈராம் அணையடிகள் அழித்தல், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் மறைத்தல், போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மர்கள் அருளல். இறைவன் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், அது ஒடுக்குகிறான், மறைக்கிறான், அருள்கிறான். சிவபெருமான் திருமாலுக்கு முத்தொழில் தான். திருமால் படைத்தல், காத்தல், அழித்தல் மூணு தான் திருமால் செய்வாரு. அதாவது திருமால் எப்படி செய்வாராம்? பிரமனாக இருந்து படைப்பாராம், திருமாலாகவே இருந்து காப்பாராம், அப்ப பிறகு சிவனாக இருந்து அழிப்பாராம். அது மாதிரி திருமாலுக்கு முத்தொழில், சிவபெருமானுக்கு ஐந்தொழில். ஒன்று படைத்தல், ரெண்டு காத்தல், மூன்று அழித்தல், நான்காவது மறைத்தல், ஐந்தாவது அருளல். அதுதான் கடைசி பாட்டுல போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தடர்கள், போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்கல்கள், போற்றி எல்லாவிற்கும் ஈராம் விழிகள், போற்றிமால் நான்முகன் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மர்கள், போற்றியாம் மார்கழி ஆடேலோர் எம்பாவாய். வாழ்க வாழ்க, இறைவனை போற்றுவோம்,
மார்கழியை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.